இந்த ஆர்எஸ்எஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் வேலை செய்யுதுல, ஆர்எஸ்எஸ்க்கு புரோக்கர் வேலை பார்க்குதுல்ல, அது எல்லாமே வந்து நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கும். அது வந்து டைரெக்டாக பிஜேபி ஆதரிக்குது. ஒரு கட்சி எதிர்நிலையில் இருக்க கட்சி அன்றைக்கி ஆதரிப்பாங்களா? அதாவது அந்த கட்சிக்கு வந்து ஒரு பில்டப் கொடுத்து அதை ஏற்றி விடுவாங்களா? ஆனால் அதை ஏன் செய்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. நீங்கள் அதை கவனிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதாவது ரங்கராஜ் பாண்டே, அப்புறம் அந்த தமிழ் பொக்கிஷம் நக்கி, ரவீந்திரன் துரைசாமி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இது மேலே இருக்கார்ல, இந்த பட்டிமன்ற பேச்சாளர் இவர், இந்த மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து அதாவது நாம் தமிழ் கட்சி ஆதரிப்பாங்க. இப்போ திமுக வந்து பாஜக ஆதரிச்சிருமா? இல்லை பாஜக வந்து திமுக ஆதரிச்சிருமா? இல்லை பாஜக விசிக ஆதரிச்சிருமா? ஒரு கூட்டணி கட்சியை வளர்த்து விடுறதா இருந்தால் கூட சரி, ஒரு நியாயம் இருக்குன்னு ஒத்துக்கலாம். அதுவே இங்கே யாரும் விரும்புறது கிடையாது. ஒரு கூட்டணி கட்சி வளரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அந்த கட்சியோட ஓட்டை அந்த டைமில் வாங்கிக்கணும், அவ்வளோதான். தவிர அந்த கட்சி வளர்ந்து இங்கே செழிப்பாக இருக்கணும் அப்படிலாம் யாருமே நினைக்க மாட்டாங்க பார்த்துங்க. ஏன்னா தன்னோட கட்சி தான் வளரும்னு நினைப்பாங்க. ஆனால் பிஜேபிங்கிற ஒரு கட்சிக்கு வேலை செய்கிற, பேக்ரவுண்டில் வேலை செய்கிற ஆர்எஸ்எஸ் கும்பல்லாம் நாம் தமிழ் கட்சி வளரணும், அதுக்கு வந்து ஒரு ஆதரவாக நிற்கிறாங்க. அதுதான் எப்படின்னு எனக்கும் தெரியல. புதிய தலைமுறையில் வந்து வட்டமேசைன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அதில் வந்து பேசுகிறாரு இவர் மணிகண்டங்கிறவர், ஒரு ஆர்எஸ்எஸ் பீஸ் தான் அவர், பட்டிமன்ற பேச்சாளர். அதாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழும் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் விவாதம். வளர்ந்துருக்கா வளரலையாங்கிறது தான் விவாதம் போயிட்டு இருக்குது. அதில் வந்து பேசுகிறாரு யாருன்னா, இவர் பேசுகிறாரு. அதாவது சமஸ்கிருதத்தை ஆதரிச்சுக்கிட்டு, இந்தியை ஆதரிச்சுக்கிட்டு, பிஜேபி ஆதரிச்சுக்கிட்டு, இங்கே வந்து திராவிடம் வந்து இங்கே தமிழை வளர்க்கல, தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு உண்டாக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் வைக்கிற. 70 வருஷம் திராவிட ஆட்சியால் தான் வீழ்ந்திருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறாப்புல. சொல்லிவிட்டு ஒரு இடத்துல வந்து ஜெயலலிதா செஞ்சது, எம்ஜிஆர் செஞ்சதுலாம் பெருமையாக பேசுகிறாப்புல. ஜெயலலிதாவை ஏன் அவர் பெருமையாக பேசுகிறாரு அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. 70 வருஷத்தில் வந்து ஜெயலலிதாவோட ஆட்சியும் எம்ஜிஆரோட ஆட்சியும் இன்க்ளூடிங் தான். ஆனால் அது தெரியல இவருக்கு. அதை வந்து சொல்லக்கூடாதான், திராவிட ஆட்சின்னு சொல்லக்கூடாது. அதாவது ஜெயலலிதா ஆட்சியோ எம்ஜிஆர் ஆட்சியோ திராவிட ஆட்சின்னு சொல்லக்கூடாதான். ஆனால் மொத்தமாக வந்து கட்டுறப்போ வந்து திமுகவோட ஆண்டு ஆட்சியை மட்டும் சொல்ல மாட்டாங்க. இப்போ 30 வருஷம் திமுக ஆண்டு இருக்கப்பா, அந்த ஆட்சி மட்டும் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மொத்தமாக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறப்ப திராவிட ஆட்சி புத்தாம்புதுவில் அது நல்லது செஞ்சாங்கன்னு வச்சிங்களா, எம்ஜிஆர் ஜெயலலிதா. இது சீமானண்ணன் பாஷை தான். இதை தான் ஆர்எஸ்எஸ் சங்கிங்களும் செய்யுது. இல்லை ஆர்எஸ்எஸ் சங்கிங்க தானே சீமானண்ணனுக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்படி தானே அவரும் பேசுகிறாரு. அதாவது ஒரு பிஜேபி ஐடியாலஜியில் உள்ளவர் வந்து யாரை கொண்டாடுறான்னு வச்சுக்கிங்களா, அவர் பேசுகிறப்ப பேசுகிறாரு, அண்ணாமலையும் சீமானும் காளியம்மாள் அக்காவும் என் மேலே ஆவி வந்து ஏறணும் இன்றைக்கி வந்து அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கரெக்டாக தான் இருக்கார். எப்படி அது ஒரு பிஜேபிக்காரு கரெக்டாக தெரியுது, சீமான் நமக்கு தான் ஆதரவாக பேசுகிறாரு, காளியம்மாள் அக்கா நமக்கு தான் ஆதரவாக பேசுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அவருக்கு. அண்ணாமலை சொல்கிறார், அண்ணாமலை அவர் ஆதரிச்சு தான் பேசி ஆகணும், ஏன்னா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தான்.